மகத்துவமான அந்த தென் திசையில் அகத்திய மகரிஷியையும் கார்த்திகேயனையும் என்றும் நினைவில் கொள்வார்கள். வறண்ட பாலைவனத்தில் பர்வதம் மற்றும் காவிரி நதிக்கு காரணமானார்கள். வளமான அந்நதிக்கு என்றும் நன்றி கூறுவார்கள். தண்ணீர் வருவது போல் தெரிகின்றதே. தண்ணீர் வறண்ட பாலைவனத்தில் நதி பாய்கிறது. இது பேரதிசயம். இதன் பிறகு நம் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து விட்டன. மகாதேவர் நம்மளை காப்பாற்றி விட்டார். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இந்த நதி நம் வாழ்க்கையில் வளமையை கொண்டு வரப்போகிறது. இனி நம்மால் அனைத்தையும் உற்பத்தி செய்ய இயலும். இது நதி அல்ல, உண்மையில் நம் அன்னை காவேரி தாய் போற்றி, காவேரி தாய் போற்றி. மானிடர்கள் மிகவும் அப்பாவிகள் மகாதேவா. அவர்கள் வாழ்க்கைக்கு வளமை சேர்த்தால் மறுகணமே போற்றி பாட துவங்குகிறார்கள். அப்பாவி குணம் அல்லாது நன்றி உணர்வே அதன் இயல்பு. மானிடரின் மனதினில் நன்றி உணர்வு நிறைந்திருக்கும். எப்பொழுது மானிடனின் மதியை அகங்காரம் ஆட்கொள்கிறதோ அச்சமயம் மானிடன் நன்றி உணர்வை அவமதித்து மறந்து போகின்றான். மனதிலும் மதியிலும் அகங்காரம் கொண்டிராது என்றும் நன்றி மறவாதவர்களே காவிரியை போற்றுகின்றனர். இதில் மற்றொரு பாடமும் உள்ளது. அகங்காரத்தை வெல்ல வேண்டுமென்றால் மிக எளிதான அதீத எழில்மிக்க மார்க்கம் ஒன்றும் உள்ளது. அதுவே பிறரின் மீது நாம் செலுத்தும் அன்பாகும். யாவரும் முன்னேறி சென்று வெல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டிருப்பது. எவர் மனம் இக்குணம் கொண்டிருக்கிறதோ அவர் மனம் எவ்வகையிலும் அகங்காரம் வசித்திட இடம் கொடுக்காதிருக்கும். லோக நன்மைக்கான மார்க்கமும் தனி மனித வளமையில் தான் அடங்கியுள்ளது. ஜிம்ராசுரா, ஜிம்ராசுரா, நீ எங்க இருக்கிறாய்? மகனே, நீ எங்க இருக்கிறாய்? குருதேவா, எந்த பதிலும் கிடைக்கவில்லையே. ஒருவேளை இந்த காவேரி நதி ஜிம்ராசுரனை முழுகடித்து விட்டதா? அசுரமாதா திதி, அதோ அங்கு பார் சுழல்.
இந்த ஜிம்பராசுரனை மூழ்கடிக்கும் அளவிற்கு எந்த நதிக்கும் சக்தியும் இல்லை, பலமும் இல்லை. இந்த ஜிம்பராசுரன் அமரனாவார். மகரிஷி அகத்தியரே, தாங்கள் செய்த இந்த மாபெரும் தவறுக்கு ஜிம்பராசுரன் நிச்சயம் உங்களை தண்டிப்பார். மகரிஷி அகத்தியர் வெறும் கைபொம்மை மட்டும்தான் மகனே. இந்த சூழ்ச்சியை நிகழ்த்தியது அந்த சிவனும் சக்தியும் தான். நீ தண்டிக்க விரும்பினால் சிவசக்தியின் மைந்தன் கார்த்திகேயனை தண்டித்துவிடு. அப்பொழுதுதான் சிவனுக்கும் சக்திக்கும் உனது சக்தியை பற்றி தெரிய வரும். சரியாக கூறினீர்கள் தாயே. இனி சிவசக்தியின் தவறுக்கான தண்டனையை அவர்களது மைந்தனான கார்த்திகேயன் அனுபவிக்கப் போகிறான். குமரா, கார்த்திகேயா, தங்களது வீரத்தாலும் மகாதேவரின் ஆசியாலும் பாலைவனம் வளமான பூமியானது. மக்கள் வாழ்வும் செழித்தது. என்னோடு வாருங்கள். என் ஆசிரமத்திற்கு வந்து அருள்பாளியுங்கள். குமரா, என்னவாயிற்று? குமாரா கார்த்திகேயா, சிவசக்தி, சிவசக்தி, சிவசக்தி. கார்த்திகேயா, சகோதரா, ஜிம்பராசுரன் நேரடியாக சவால் விடுக்கிறேன். துணிச்சல் இருந்தால் என் முன்னே வாருங்கள். வந்து உங்கள் மைந்தனை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். விரைந்து வாருங்கள் மகாதேவா. ஏனென்றால் தாங்கள் இங்கு வராவிட்டால் இந்த ஜிம்பராசுரன் தங்களது இந்த மைந்தனை தாங்கள் உருவாக்கிய இந்த காவிரி நதியிலேயே அடக்கம் செய்து விடுவான். தங்கள் மைந்தனின் உயிரை காப்பாற்ற நான் வாய்ப்பளிக்கவில்லை என்று தாங்கள் கூறக்கூடாதல்லவா?